முன்னொரு காலத்தில் ஓர் அடர்ந்த கானகத்தில் காட்டின் நடுவே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் நடுவே ஒரு அழகிய தீவு இருந்தது. அதில் மா, பலா போன்ற பல பழமரங்கள் இருந்தன. ஆற்றின் கரையில் ஒரு புத்திசாலி குரங்கு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானது, நன்கு தாவவும் ஆற்றல் பெற்றிருந்தது. அந்த ஆற்றங்கரைக்கும் தீவுக்கும் மத்தியில் ஆற்றின் நடுவே ஒரு சிறிய பாறை துருத்திக் கொண்டு நின்றது. பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லாதது போல் தோன்றினாலும் அந்த புத்திசாலி குரங்கு ஆற்றின் கரையிலிருந்து பாறைக்கும் பாறையிலிருந்து தீவுக்குமாக தாவி தாவி குதித்தது. ஆஹா, இந்த பழங்கள் என்னை சுறுசுறுப்பாக இளமையுடனும் வைத்திருக்கிறது. ஒரு நாள் அவ்வாறு திரும்பி வருகையில், நல்ல வேளை இந்த பாறை மட்டும் ஆற்றின் குறுக்கே இல்லாதிருந்திருந்தால் என்னால் அந்த பழங்களை சுவைத்திருக்கவே முடியாது. அதே ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஜோடியும் வாழ்ந்து வந்தது. அந்த ஜோடி ஒரு ஆண் முதலையும் ஒரு பெண் முதலையும். அவை தங்களுக்கு பிறக்கப் போகும் குட்டிகளுக்காக காத்திருந்தன. இங்க பாருங்க, இப்பெல்லாம் எனக்கு புதுசு புதுசா சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க கொண்டு வர மீனெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. அந்த பெண் முதலையானது தற்சமயம் கருவுற்றிருந்ததால் விதவிதமாக சாப்பிட எண்ணியது. அதனால் தன் பிரியமான கணவரிடம் இது போன்ற வித்தியாசமான கோரிக்கைகளை வைத்தது. மற்ற விலங்குகள் ஆச்சரியப்பட்டது போல் குரங்கு ஆற்றுக்கும் தீவுக்கும் பாறை வழியே தாவி போவதை பார்த்து பெண் முதலை ஆச்சரியப்பட்டது. இந்த குரங்கு பழங்களுக்காக ஆற்றை தாண்டி தீவுக்கு செல்வது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நாம் நம் வேலையை பார்ப்போம். ஒரு நாள் பெண் முதலை ஆற்றில் மிதந்து வந்த ஒரு பழத்தை சாப்பிட்டது. ஆஹா, இந்த பழம் மிகவும் ருசியாக உள்ளது. இது போன்ற சுவையான பழத்தை நான் இதுவரை உண்டதே இல்லை. இந்த பழத்தின் சுவைக்கு ஈடு என எதுவும் இல்லை. போதும், உன் பேச்சை இத்துடன் நிறுத்திக்கொள். இதோ பாருங்கள், இந்த பழமே இவ்வளவு ருசியாக இருக்கின்றதே. இதையே தினமும் உணவாக உண்ணும் அந்த குரங்கு எவ்வளவு ருசியாக இருக்கும். உடன் அதற்கு அந்த குரங்கின் இதயத்தை சாப்பிட்டு பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. தன் விருப்பத்தை ஆண் முதலையிடம் தெரிவித்தது. அன்பே, தினமும் இந்த ருசியான பழங்களை தின்பதால் அந்த குரங்கின் இதயம் இதைவிட ருசியாகத்தானே இருக்கும். என்ன, குரங்கின் இதயமா? புரியாமல் பேசுகிறாயா? என்ன பேசுகிறோம் என்று அறிந்துதான் பேசுகிறாயா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் அந்த குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும். குரங்கை பிடிப்பதென்பது இயலாத காரியமாயிற்றே. அதை அவ்வளவு சுலபமாக எப்படிதான் பிடிக்க முடியும்? எனக்கு இந்த சாக்கு போக்கெல்லாம் வேண்டாம். தயவு செய்து எப்படியாவது எனக்கு அதன் இதயம் வேண்டும். அதை திருப்திப்படுத்துவதற்காக குரங்கின் இதயத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தது. சரி சரி, எப்படியாவது அந்த இதயத்தை உனக்காக கொண்டு வர நான் முயற்சி செய்கிறேன். ஆண் முதலை தீவிரமாக சிந்திக்கத் துவங்கியது. யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? நான் உதவட்டுமா? நான் நல்ல யோசனையெல்லாம் சொல்லுவேன், தெரியுமா? தயவு செய்து உன் வாயை மூடுகிறாயா? என்னை தொந்தரவு செய்யாமல் இங்கிருந்து சென்று விடு. ஆண் முதலை தீவிரமான யோசனைக்கு பின் திடீரென்று, ஆஹா, இது ஒரு அருமையான யோசனை. நாளை காலையில் இதனை செயல்படுத்துகிறேன். இப்பொழுது நான் நிம்மதியாக தூங்கப் போகிறேன். அடுத்த நாள் காலையில் ஆண் முதலை ஆற்றில் நீந்திச் சென்று ஆற்றுக்கும் தீவுக்கும் நடுவே உள்ள பாறையில் போய் படுத்துக் கொண்டது. குரங்கு வரும் வரை நாம் இங்கேயே காத்துக்கொண்டு இருப்போம். அன்று மாலை திரும்பி வரும் அந்த குரங்கை பிடிப்பது என்று அதன் திட்டம். வழக்கம் போல் குரங்கு நாள் முழுவதும் அந்த தீவிலேயே கழித்தது. ஆஹா, என்ன அருமையான இடம். ஓ, நான் என் இடத்திற்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. போய் வருகிறேன் மரங்களே,
நாளை சந்திப்போம். குரங்கு ஆற்றை கடக்க நினைத்தது. ஆனால் பாறை சற்று வித்தியாசமாக வளர்ந்திருப்பதைக் கண்டது. ஆற்றை விட உயரமாக இருப்பதையும் கண்டது. ஆஹா, ஏதோ வித்தியாசமாக இருப்பது போல் இருக்கிறது. இதில் ஏதோ விஷயம் இருக்க வேண்டும். என்னவென்று சென்று பார்ப்போம். ஆனால் ஆற்றில் தண்ணீர் எப்பொழுதும் போல் அதே அளவு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஊர்ஜிதம் செய்தது. ஆனால் பாறை மட்டும் வளர்ந்திருந்தது. இல்லை 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 இல்லை, நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தண்ணீரின் அளவு அப்படியே இருக்கின்றது, ஆனால் பாறை மட்டும் வளர்ந்திருக்கிறது. எப்படி அது? அது என்னவென்று சென்று பார்ப்போம். குரங்கு பாறையை உற்று கவனித்தது. உடனே இது ஆண் முதலையின் வேலையாக இருக்கும் என்று சந்தேகித்தது. அடடே அடடே அடடே, நல்ல வேளை நான் சற்று எச்சரிக்கையாக இருந்து விட்டேன். இல்லை என்றால் இந்நேரம் நான் என் மூதாதையர்களை சொர்க்கத்தில் சென்று பார்த்து கொண்டிருந்திருப்பேன். என்னவென்று பார்ப்போம். இதை உறுதி செய்து கொள்வதற்காக குரங்கு பாறை இருந்த திசையை நோக்கி, ஹை பாறையாரே, எப்படி இருக்கிறீர்கள்? அமைதியாக இருந்தது. மீண்டும் அதே வார்த்தைகள் ஒலித்தன. இதை கேட்டதும் ஆண் முதலை சற்று குழப்பமுற்றது. என்ன, பாறை எப்பொழுது பேசியிருக்கின்றது? இப்பொழுது நாம் என்ன செய்வது? குரங்கு மீண்டும் கூவியது. என்ன ஆச்சு பாறையாரே? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. மீண்டும் கத்தியது. பாறையாரே, நான் பேசுனா நீங்க எப்பவுமே கூட பேசுவீங்களே, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல, தெரியாம தான் கேட்கிறேன். நான் உங்க மனசு புண்படுற மாதிரி ஏதாவது பேசினா, நடந்துகிட்டேனா சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து. ஆண் முதலை நினைத்தது, சந்தேகமே இல்லை, மற்ற நாட்கள் எல்லாம் இந்த பாறை அந்த குரங்குடன் பேசி இருக்கின்றது. நான் இப்பொழுது அதன் மேல் படுத்திருக்கின்ற காரணத்தினால் பயந்து பேசாமல் இருக்கிறது. பாறை பேசுகின்ற வரை என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. பாறைக்கு பதிலாக நான் பேசி அந்த குரங்கை ஏமாற்றி விட வேண்டும். உடனே அது கூக்குரலிட்டது. நான் நல்லா இருக்கிறேன் குரங்கே, எனக்கொன்றும் உன்மேல் கோபமில்லை. என் தொண்டை மிகவும் கட்டி இருக்கின்றது. அதனால் தான் உடனே என்னால் பேச முடியவில்லை. என்ன வேண்டும் உனக்கு? யார் நீங்க? சற்றும் யோசிக்காமல் முதலை பதிலளித்தது. நான் தான் ஆண் முதலை. சரி, இருந்துட்டு போங்க. ஏன் அங்க படுத்துக்கிட்டு இருக்கீங்க? உன்னுடைய இதயத்தை எப்படியாவது எடுத்துக்கொண்டு போகலாம் என்றுதான். இன்றைக்கு நீ என்னிடமிருந்து தப்பவே முடியாது குரங்கே. புத்திசாலி குரங்கு யோசித்தது. அட ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நான் அந்த கரைக்கு போறதுக்கு வழியே இல்ல, உன்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும். இந்த முதலையே ஏமாத்தி ஆகும். என்ன பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலையே. நல்லா யோசிப்போம். குரங்கு சற்று யோசித்தது. ஆமா இல்ல, அதுவும் சரிதான். முதலைங்க வாயை திறக்கும் போது கண்ணை மூடிக்குங்க. அத நான் பார்த்திருக்கேன்ல. குரங்கு பேசலானது. இதோ பாருப்பா மரியாதைக்குரிய முதல நண்பரே, என்னால தப்பிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? வாயை நல்லா திறந்து வச்சுக்க. நான் வரும்போது லபக்குன்னு புடிச்சுக்க. நீ நினைச்ச மாதிரியே என் எதையும் உனக்கு கிடைச்சிடும். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. ஆண் முதலை வாயை திறந்ததும் அதன் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டன. இதை அந்த புத்திசாலி குரங்கு பார்த்தது. உடனே நேராக முதலையின் தலைக்கு தாவி அங்கிருந்து ஆற்றங்கரைக்கு தாவி குதித்தது. ஆண் முதலை தோற்றுவிட்டதை உணர்ந்தாலும் குரங்கின் சாமர்த்தியத்தை பாராட்டியது. ஒரு நல்ல விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவரை பாராட்டுவது போல் அது இருந்தது. அது சொன்னது, குரங்கு நண்பனே, நான் எந்த நோக்கத்தோடு இங்கே வந்தேன் என்றால், உன்னை எப்படியாவது கொன்று உன் இதயத்தை எடுத்து என் மனைவிக்கு பரிசீலிக்க நினைத்தேன். ஆனால் நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் உன்னை சரியாக காத்துக்கொண்டு விட்டாய். நான் உன்னை பாராட்டுகின்றேன். இப்படி சொல்லிவிட்டு முதலை ஆற்றில் நீந்திச் சென்றது. அது தன் இருப்பிடத்தை அடைந்ததும் பெண் முதலை நடந்ததை அறிந்தது.
முதலில் அதற்கு ஆண் முதலையின் மேல் வருத்தமாக இருந்தாலும் அதன் குட்டிகள் வந்ததும் தங்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக இருந்தது. விட்டுக் கொடுப்பவனே சிறந்த மனிதன்.